ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த டிஷ் கர்நாடகா, ஆந்திரா சைடில் வந்து ரொம்ப மெயின் ஸ்டேபிள் ஃபுட்டாக வந்து பார்க்குறாங்க. இதை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கர்நாடகாவில் ராகி முட்டே இல்லை ராகி களி அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் சொல்லுவோம். இந்த ராகி களி செய்கிறதுக்கு இந்த 1 கப் அளவு மாவு எடுத்துக்கணும். அதில் 2 ஸ்பூனை இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து தனியாக வச்சுக்கணும். ராகி, கேழ்வரகு இல்லை ஃபிங்கர் மில்லட்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அண்டு இந்த டிஷ் நீங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பெண்கள் ராகி களி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்காக இந்த ராகி ரொம்ப உதவும். இப்போது ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் இல்லை கடாய் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அடி கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் மாவுக்கு 2 டம்ளர் அளவு இல்லை 2 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் அளவு மாவை வந்து நம்ம இந்த தண்ணியில் கொட்டி திரும்ப கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பூஜா வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ப்ராடக்ட்ஸோடைய வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த 2 ஸ்பூன் அளவு மாவு வந்து நம்ம இப்போ கலந்துட்டோம். கூடவே கொஞ்சம் நேரம் கலரி விட்டோன்னா அது கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கும், தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப திக்காக நான் கன்சிஸ்டன்சி எடுக்கலை. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொதி வரும். நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் விட்டு விட்டு அந்த கொதி வரும்போது நான் கலரிட்டு அந்த மாவு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு மாவை வந்து அப்படியே மேலோட அந்த தண்ணியில் இந்த மாதிரி தூவி விட்டுடுறேன். அதாவது நம்ம ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இந்த மாதிரி அந்த மாவை போட்டுடணும். இந்த கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் உடனே இந்த மாவை கொட்டினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு திக்காகிடும், கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கலரிடலாம். சாஃப்டாகவும் உங்களுக்கு அந்த களி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸ்டவ்வில் இருக்கும்போது கொதிக்க ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி உடன் கரண்டி இல்லை நீங்கள் ஸ்பேட்டுலா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதோடைய பேக் சைடு யூஸ் பண்ணி, இல்லை நீங்கள் பூரி தேய்க்கிற கட்டை இருந்துச்சுன்னா அதோடைய எண்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கலரிக்கலாம். நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணும்போது 2 சைடும் ஒட்டிக்கும். அது திரும்ப நீங்கள் அந்த களியில் கலரும்போது 2 சைடும் ஒட்டியிருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக கலர வராது. அதனால் இந்த மாதிரி உடன் ஸ்பூனில் நீங்கள் பேக் சைடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலரிக்கோங்க. கலரும்போது சூடு கையில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மேலெல்லாம் படும். அதனால் நீங்கள் பெரிய பாத்திரமாக இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வீடியோக்காக இங்கே நான் கடாயில் உங்களுக்கு செஞ்சு இந்த 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த களி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட வந்து நீங்கள் இதை ஒரு மாவாக நீங்கள் நியூட்ரி மில்லட் மாவாக நீங்கள் அரைச்சி நீங்கள் அவங்களுக்கு சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் ரொம்பவும் டெய்லி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சில சைடு எஃபெக்ட்ஸ் கூட இந்த ஃபிங்கர் மில்லட்ஸ்னால இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்னியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு சில சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த களியாக சாப்பிடும்போது கூட நீங்கள் ப்ரோட்டீன் ரிச், அதாவது பயிர் வகைகள், இல்லை நீங்கள் ஏதாவது சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்த மாதிரி கூட நீங்கள் குழம்பு வகைகள் வந்து இந்த களியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாளாவது இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மில்லட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு. அதை வந்து கண்டிப்பாக குழந்தைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவாக வந்து இப்போல்லாம் மாறிட்டு வந்துட்டுருக்குது. இந்த மில்லட்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறைய வந்து ஏற்கனவே நான் என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப ட்ரெடிஷ்னலான மில்லட் ரெசிபீஸ், அதுக்கு அடுத்து வந்து ஸ்வீட் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய
பூஜைக்கு பண்ணக்கூடிய பிரசாதம் நெய்வேத்தியம் இதெல்லாம் நம்மளோட வீடியோஸில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம இந்த ராகி களி கலரை முடித்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி கலர்ன களியை நீங்கள் ஒரு 4 போர்ஷனாக கட் பண்ணி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இதில் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் அளவு நெய், உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா வெறும் ராகி, உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு அதை நீங்கள் ஆயில் போட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த 4 போர்ஷன் இல்லை 5 போர்ஷனாக நீங்கள் கலர்ன மாவை டிவைட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா நல்ல பால் சைஸில் உங்களுக்கு வரும். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஒரு பால்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நீங்கள் ஏதாவது ஒரு குழம்பு ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இதை விட ஹெல்த்தியான டிஷ்ஷு நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இது இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரே ஜஸ்ட் ஒரு கப் மாவில் இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ் கிடைக்கும் போது அதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இந்த ராகி களி வெயில் காலத்தில் பாடியில் இருக்க ஹீட்டை குறைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிறைய நம்மளுடைய ரெசிபீஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு குழி பண்ணிவிட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட, சமைக்கிற தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ அந்த குழம்பு தான் இந்த களியோடு நாங்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். கிரேவிஸ் எது வேணால் நீங்கள் ப்ரோட்டீன் இதில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் குழம்பா செஞ்சுக்கலாம். ஈவன் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிஸ் அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் இதோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டெலிஷியஸாக ரிச்சாக இருக்கும். அண்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ஈஸியாக வந்துதா இல்லையா அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெலிஷியஸ் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.